வெல்கம் டு தமிழ் ஜாப்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம இப்போ ரீசெண்டாக நம்ம தமிழ்நாட்டில் மின்சாரத்துறையிலேருந்து வெளிவந்திருக்க நியூ கவர்மெண்ட் ஜாப் தான் பார்க்க போகிறோம். இந்த போஸ்ட்டுக்கான இனிஷியல் சேலரியை பார்த்திங்கன்னா பெர் மந்த்துக்கு 38,000 ரூபாய் சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருக்கணும். அதுக்கு மேலே எனி டிகிரி, டிப்ளமா, ஐடி, பிஜி அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா விண்ணப்பிச்சுக்கலாம். இன்டர்வியூ எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க. முக்கியமாக தமிழில் உங்களுக்கு எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க ஏப்ரல் 2ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டத்தை சார்ந்த ஆண்கள், பெண்கள் எல்லாருமே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்டன்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்எல்சி இந்தியா லிமிட்டேருந்து கொடுத்துருக்காங்க. அதாவது இதோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தீங்கன்னா நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் இந்தியா லிமிடெட் அப்படின்னு சொல்லுவோம். இங்கேருந்து உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் கடலூர் டிஸ்ட்ரிக்டில் நெய்வேலியில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு நவரத்ன பப்ளிக் செக்டார் என்டர்பிரைசஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பர்மனெண்ட்டான மத்திய அரசு நிறுவனம் தான். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிக்ஸ்டு டேர்ம் பேசிஸில் ரெக்ரூட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட ஜாப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 இயர்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த போஸ்ட்டுக்கான டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கேட்டகரியில் ரெக்ரூட் பண்ணுறாங்க. வேக்கன்சிஸ் மொத்தம் 16 வேக்கன்சிஸ். அதில் யூஆர் கேட்டகரிக்கு 7 வேக்கன்சிஸ், இடபிள்யூஎஸ்க்கு 1, ஓபிசிக்கு 5, எஸ்சி கேட்டகரிக்கு 3 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. எஸ்டி கேட்டகரிக்கு வேக்கன்சிஸ் எதுவும் தரலை. அவங்க யூஆரில் இருக்க இந்த 7 வேக்கன்சிஸ்க்கு நீங்கள் வந்து போட்டி போட்டுக்கலாம். ஓகேங்களா? இந்த போஸ்ட்டுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா மினிமம் நீங்கள் 12ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும். அதோடு பார்த்திங்கன்னா 1 இயர் டிப்ளமோ கோர்ஸ் வந்து சானிட்டரி இன்ஸ்பெக்டரோ அல்லது ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கேட்டகரிலையோ நீங்கள் 1 இயர் கோர்ஸ் முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள். ஓகேங்களா? அல்லது நீங்கள் ஏதாச்சும் ஒரு பேச்சுலர் டிகிரி ஆர்ட்ஸு, சயின்ஸு, பிஇ, பிடெக், பிகாம் இந்த மாதிரி நீங்கள் ஏதாச்சும் ஒரு பேச்சுலர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு 1 இயர் பிஜி டிப்ளமோ பார்த்திங்கன்னா சானிட்டரி இன்ஸ்பெக்டர் கேட்டகரியில் முடிச்சிருக்கீங்கன்னா நீங்களுமே எலிஜிபிள் தான். அதாவது 12th பாஸ் பண்ணியிருந்தால் 1 இயர் டிப்ளமோ கோர்ஸ் வந்து சானிட்டரி இன்ஸ்பெக்டரோ அல்லது ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கேட்டகரிலையோ முடிச்சிருக்கணும். இதுவே நீங்கள் பார்த்தீங்கன்னா டிகிரி ஏதாவது கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 1 இயர் பிஜி டிப்ளமோ பார்த்திங்கன்னா சானிட்டரி இன்ஸ்பெக்டர் கேட்டகரியில் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களும் அப்ளை பண்ணலாம், ஃப்ரெஷர்ஸும் அப்ளை பண்ணலாம். ஸோ அது எப்படிங்கிறது நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th முடிச்சுட்டு 1 இயர் கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க, 1 இயர் டிப்ளமோ வந்து முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 3 இயர்ஸ் வந்து ஹெல்த் அண்ட் சானிடேஷன் ரிலேட்டடாக ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. நீங்கள் டிகிரி முடிச்சுட்டு 1 இயர் டிப்ளமோ கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. நீங்கள் ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கிங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் நல்லா தெரிஞ்சிருக்கணும், தமிழில் வந்து நல்ல ப்ரொஃபஷன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனோட க்ரூஷியல் டேட் பார்த்திங்கன்னா February 1, 2026. இந்த டேட்குள்ளே அவங்க கேட்குற ஏஜ் லிமிட், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாமே நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள், விண்ணப்பிச்சுக்கலாம். அப்பர் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஹெல்த் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்கு அவங்க சொல்லியிருக்க மாதிரி ஜென்ரல் கேட்டகரி, இடபிள்யூஎஸ் கேட்டகரி இவங்கெல்லாம் 30 வயது வரைக்கும் இருக்க மேல் அண்ட் ஃபீமேல் எலிஜிபிள். நீங்கள் ஓபிசி கேட்டகரி அப்படின்னா 33 வயது வரைக்கும் இருக்க மேல் அண்ட் ஃபீமேல் எலிஜிபிள். எஸ்சி கேட்டகரியாக இருந்தால் 35 வயது வரைக்கும் ஏஜ் வந்து கொடுத்துருக்காங்க. எஸ்டி கேட்டகரினா 30 வயது சொல்லியிருக்காங்க. அதாவது எஸ்சி, எஸ்டி அப்படின்னாலே உங்களுக்கு சேம் ஏஜ் தான் வரும். இப்போ எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 30 வயது தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்டி கேட்டகரிக்கு வந்து எந்தவித வேக்கன்சிஸும் ஒதுக்கீடு பண்ணலை. அதனால் அவங்க யூஆரில் இருக்க வேக்கன்சிஸ் தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ யூஆருக்கு என்ன ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்களோ அந்த ஏஜ் லிமிட்லாம் இதுக்கு வந்து பொருந்தும். அதனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 30 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. டீட்டெயில்டாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இதோட ஜாப் பீரியட் கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ்டு டேர்ம் எம்ப்ளாய்மெண்ட் பேசிஸில் ரெக்ரூட் பண்ணுறாங்களாம். 3 இயர்ஸ் வந்து இதோட ஒர்க் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பர் மந்த்துக்கு கன்சாலிடேட்டடாக 38,000 ரூபாய் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகேங்களா?
ஸோ இது இல்லாமல் எங்களுக்கு அலவன்சஸ் என்னென்ன கிடைக்கும், லீவு பொறுத்த வரைக்கும் இயர்லி வந்து 12 days லீவ் இருக்கும். அது இல்லாமல் அதர் கைண்ட் ஆஃப் லீவுமே உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்ன அலவன்சஸ் அதோட என்னென்ன பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு இருக்குங்கிற டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஏஜில் ரிலாக்ஸேஷன்ஸுமே இருக்குது. அந்த ரிலாக்ஸேஷன் ஆட் பண்ணி தான் உங்களுக்கு இங்கே ஏஜ் லிமிட்டுமே கொடுத்துருக்காங்க. அதோட பார்த்திங்கன்னா பிடபிள்யூடி கேட்டகரியாக இருந்தால் 10 years உங்களுக்கு ஏஜில் ரிலாக்ஸேஷன் இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாபுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா இன்டர்வியூ எதுவுமே கிடையாது. டைரெக்டாக ஒரு ரிட்டன் டெஸ்ட் வச்சு உங்களை ரெக்ரூட் பண்ணிடுவாங்க. அந்த ரிட்டன் டெஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் நாலேஜ், லாஜிக்கல் ரீசனிங், நியூமரிக்கல் எபிலிட்டி ரிலேட்டடாக 20 மார்க்குக்கு கொஸ்டின் இருக்கும். ரெலவெண்ட் சப்ஜெக்ட்ஸில் உங்களுக்கு 80 மார்க்குக்கு கொஸ்டின் இருக்கும். மொத்தம் பார்த்திங்கன்னா 100 மார்க்குக்கு உங்களுக்கு எக்ஸாம்ஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த எக்ஸாமுக்கான டேட்டு, வென்யூ எல்லாமே பார்த்திங்கன்னா NLCயோட அஃபிஷியல் கரியர் பேஜில் நீங்கள் செக் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதில் உங்களுக்கு மினிமம் குவாலிஃபைங் மார்க் டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க. அதாவது URN EWS கேட்டகரியாக இருந்தால் 50% மார்க் எடுத்தால் தான் நீங்கள் குவாலிஃபை ஆன மாதிரி. OBCயாக இருந்தால் 40% மார்க் எடுத்துருக்கணும். SCனா 40% மார்க் வேணும். STனா 50% மார்க் வேணும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் இங்கிலீஷ் லாங்குவேஜஸில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 100 அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் உங்களுக்கு ஒவ்வொரு மார்க் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நெகட்டிவ் மார்க் உங்களுக்கு கிடையாது. ஸோ நீங்கள் எல்லா கொஸ்டின்ஸுமே அட்டன் பண்ணிட்டு வரலாம். ரிட்டன் டெஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 மணி நேரம் 120 minutes நடக்கும் அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஜென்ரல் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு ஆல் இந்தியன் சிட்டிசன்ஸ் எலிஜிபிள். இது பார்த்திங்கன்னா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறதுனால இந்தியன் சிட்டிசன்னாலே நீங்கள் எலிஜிபிள் தான். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கவங்களும் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள், விண்ணப்பிச்சுக்கலாம். இந்த போஸ்ட்டுக்கு ஏதாவது அப்ளை பண்ணுறது ரிலேட்டடாக, ஃபீஸ் பெய்ட் பண்ணுறது ரிலேட்டடாக உங்களுக்கு குவைரிஸ் இருக்குது, அதை கிளியர் பண்ணிக்கணும் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க பாருங்கள். help.recruitment@nlcindia.in இந்த மெயில் ஐடிக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட் எல்லாமே நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. www.nlcindia.in இந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு தான் நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பிக்கணும். அதோட ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க ஏப்ரல் 4 வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் இருக்குது. அதாவது UR, EWS, OBC கேட்டகரியாக இருக்கீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் 250 ரூபா, ப்ராசஸிங் ஃபீஸ் பார்த்திங்கன்னா 236 ரூபாய், ரெண்டும் சேர்த்து பார்த்திங்கன்னா 486 ரூபாய் நீங்கள் ஃபீஸ் வந்து பெய்ட் பண்ணணும். நீங்கள் SC, ST, PWD கேட்டகரி எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது, ப்ராசஸிங் ஃபீஸ் மட்டும் பெய்ட் பண்ணணும். 236 ரூபாய் நீங்கள் பெய்ட் பண்ணணும். ஓகேங்களா? இது எல்லாமே பார்த்திங்கன்னா GST ஆட் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே இம்பார்ட்டன்ட் கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப அப்லோட் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் டாக்குமெண்ட்ஸாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ நீங்கள் 10th மார்க் ஷீட் அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மார்க் ஷீட்டை ஜெராக்ஸ் பண்ணி அதில் உங்களோட சைன் போட்டு அந்த சைன் பண்ண ஜெராக்ஸ் காப்பீஸை தான் நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். அதுதான் பார்த்திங்கன்னா செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பி சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணணும். நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுங்கிற லிஸ்ட் அவுட்டுமே இங்கே கொடுத்துருக்காங்க. அதாவது டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃபு, ஆதார் கார்டு ப்ரூஃபு, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனுக்கான மார்க் ஷீட்டு, ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்டு, கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட்டு, செமஸ்டர் வைஸ் மார்க் ஷீட்டு, மீடியம் ஆஃப் ஸ்டடீஸ் என்ன அப்படிங்கிறதுக்கான டாக்குமெண்ட்ஸு, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, டிசபிலிட்டி சர்டிஃபிகேட்டு, எக்ஸ் சர்வீஸ் மேனு, எனி அதர் ரெலவெண்ட் சர்டிஃபிகேட் தரணும்னா அது எல்லாமே பார்த்திங்கன்னா நீங்கள் செல்ஃப் அட்டஸ்டட் காப்பீஸ் அப்லோட் பண்ணணும். அது அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே என்ன ஃபைல் டைப், என்ன ஃபைல் சைஸில் இருக்கணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க ஏப்ரல் 2 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஃபீஸ் பெய்ட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஏப்ரல் 2 வரைக்கும் டைம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதை பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் மின்சாரத்துறை கீழேருந்து இப்போ ரீசெண்டாக வெளிவந்திருக்க நியூ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இது. நம்ம தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கு பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸ் இருக்கும். 3 years வந்து இதோட ஒர்க் இருக்கும். அதாவது ஃபிக்ஸ்டு டேர்ம் பேசிஸில் ரெக்ரூட் பண்ணுறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க, விண்ணப்பிச்சுக்கிங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.